வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இட்லி பொடி வந்து அரைக்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து வந்து உடைச்ச உளுந்து வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கருப்பு உளுந்து கிடைக்கலன்னா வெள்ளை உளுந்தில் கூட நீங்கள் இட்லி பொடி செய்யலாம். ஆனால் வந்து கருப்பு உளுந்தில் செய்யும் போது நம்ம உடம்புக்கு இன்னும் ரொம்ப சத்து அதிகம். வெள்ளை உளுந்துன்றது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த தோல் வந்து நீக்கிட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதுதான். அதில் என்ன ஒன்றுனா, நம்ம இது உளுந்து வறுக்கும் போது அது மேலே பார்க்கும்போதே அந்த ப்ரௌன் கலரில் வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்ம கருப்பு உளுந்து வந்து இது மாதிரி வறுக்கும் போது இதோட வாசனையை வச்சு தான் இது வறுபட்டுருச்சா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சு. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அதுவும் இல்லாமல் உளுந்தோட வாசம் வந்து ரொம்ப சூப்பராக வருது. இது மாதிரி நல்லா வாசம் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு தனி பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதே பேனில் நான் வந்து 1 கப் உளுந்துக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு வந்து ஈக்குவலாக போடும்போது நம்மளுக்கு அந்த உளுந்தோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்காது. அதனால் நீங்கள் வந்து 1 கப் உளுந்து எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதையும் வந்து லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு கலர் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு அந்த பருப்பை வந்து கரெக்ட் பதத்தில் அந்த வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பொடி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்பு பொடி வந்து சாப்பிடும்போது, இட்லி பொடி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இதையும் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு 15லேருந்து 20 அளவுக்கு வரமிளகாய் வந்து எடுத்துக்கேன். அது வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதிகமாக வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிளகாய் கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே வந்து சேர்த்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். கருவேப்பிலை வந்து நீங்கள் காய வச்சது இருந்தால் கூட நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற பச்சைலாம் போயிட்டு நல்லா வந்து எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி வரும்போது இந்த ஸ்டேஜில் இதையும் வந்து தனியாக பிளேட்டில் மாற்றிடுங்க. மாற்றினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 10 பல்லு பூண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. தோல் உரிக்காமல் எடுத்துக்கோங்க. இதையும் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம பூண்டை வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணி போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஈரப்பசம் வந்து இருக்காது. ட்ரையாக இருக்கிறதுனால நம்மளுடைய இட்லி பொடியும் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் இல்லைன்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து கம்பல்சரி நீங்கள் ஆட் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பருப்பு ஐட்டம்ஸ் தான் வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம். அதனால் கேஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த பெருங்காய பொடி வந்து ஆட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். பெருங்காய பொடி ஆட் பண்ணதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து அந்த பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இது வந்து நல்லா வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும்.
நம்ம சூடாக போடும்போது என்ன ஆகும்னா அது வந்து கொஞ்சம் அப்படியே இறுகுன மாதிரி ஆகிடும், ரொம்ப தூளாக வராது. அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பருப்பெல்லாம் வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாயும் சேர்த்த மாதிரி எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி லைட்டாக வந்து நான் கொஞ்சம் கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொரப்பாக வேணால் நீங்கள் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடலாம். இன்னும் ஃபைனாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பதத்தில் அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தனியாக ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இது மாதிரி தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பை வந்து நான் எதுக்கு ஃபைனலாக வந்து இது மாதிரி அரைச்சிட்டு ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த பொடி அரைக்கும் போது உப்பு முதல்ல சேர்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் அப்படியே ஒட்டி ஒட்டி வர மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நல்லா வந்து இது மாதிரி உதிரியாக இருக்காது. இல்லை வேண்டாம் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரைக்கும் போதே கூட அதில் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நம்மளோட இட்லி பொடி வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதில் உளுந்துலாம் வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த இட்லி பொடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.